அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து. அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசிய பொன் ராதாகிருஷ்ணனால் பரபரப்பு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழ்நாடு பாஜகவில் தலைவராக இரண்டாவது தடவை தொடர்வாரா அண்ணாமலை அல்லது புதிய தலைவர் நியமிக்கப்படுவாரா என்பதுதான் தமிழ்நாடு அரசியலின் முக்கியமான கேள்வியாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகு அண்ணாமலை பாஜகவின் தலைவராக நீடிப்பார் என்ற பேச்சு வலுத்தது. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் மற்றும் நயினார் நாகேந்திரன் போட்டியிலிருந்து விலகிவிட்டார்கள் என்றும் தகவல் வெளியானது. மேலும் சென்னையில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது அவருடைய காரில் முன் இருக்கையில் அண்ணாமலை இருந்த புகைப்படம், வீடியோவும் வெளியானது. இந்த நிகழ்வு அண்ணாமலையே மீண்டும் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக நீடிப்பார் என்ற தகவலை உறுதி செய்வதாகவும் இருந்தது. இந்த நிலையில்தான் டெல்லியில் பிரதமர் மோடியை முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரதமர் மோடியுடன் பொன் ராதாகிருஷ்ணனின் திடீர் சந்திப்பு தமிழ்நாடு பாஜக தேர்வில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பாஜக தலைவர் மாற்றப்படுகிறார். யார் அந்த புதிய பாஜக தலைவர்? தமிழிசை சவுந்தரராஜனா, வானதி சீனிவாசனா, நயினார் நாகேந்திரனா என்று பாஜகவினர் மத்தியில் கடந்த 2 மாதங்களாகவே பரவலாகவே பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அமித்ஷா வருகை பாஜகவில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை பாஜக தலைவரை அமித்ஷாவே அறிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அமித்ஷா வருகை அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் இருந்து வந்தது. இதை திசை திருப்பும் நோக்கத்திலேயே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திடீரென அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நேரடியாகவே டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களையும் ரகசியமாக சந்தித்து பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருப்பதாகவும், அநேகமாக அண்ணாமலை மாற்றம் குறித்து அவர் பேசி புதிய தலைவரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் நிதிநிலை பட்ஜெட் விவரங்கள் வெளியாகி உள்ளதால் இதற்கு பிறகாவது டெல்லி மேலிடத்தில் ஆலோசனை நடத்தி தமிழக பாஜக தலைவர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை பிரதமர் மோடி அவர்களே அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்ற பதட்டத்தில் இருந்து வருகின்றனர் தமிழக பாஜகவினர். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அடுத்த தேர்தலில் இணைய வேண்டும், இல்லையென்றால் பாஜகவிற்கான வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பாஜகவின் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி இந்த பாஜக தலைவர் பதவியை மாற்ற கோரிக்கை வைத்திருப்பதாக டெல்லி மேலிட வட்டார தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது.